சிவா, எப்படா வந்த? ஊருக்கு வந்தியா? சொல்லவே இல்லை. பவியை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. எப்போ வந்த? ஒரு ஃபோன் கூட பண்ணல. சித்தி மறந்துட்டியா அதுக்குள்ள? இல்லை சித்தி, காலையில் தான் வந்தேன். ஒரு வேலை விஷயமா வந்தேன். அதனால தான் மதியமே கிளம்பிடுவேன். அதனால தான் பவியை கூட்டிகிட்டு வரல. மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? என்னப்பா ஒரு மாதிரியா பேசுகிற? எப்போ வந்தாலும் வீட்டுக்கு வந்துடுவேன், என்னை பார்த்துட்டு தான் போவேன், டீ குடிச்சிட்டு தான் போவேன். இன்னைக்கு என்ன ஒரு மாதிரியா பேசுகிற? என்ன பிரச்சனை? அம்மா எதுவும் சொன்னாங்களா? இல்லை சித்தி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் வாங்க உங்களை வீட்டில் விட்டு. இல்லைப்பா, நான் அந்த கடைக்கு போகிறேன். அப்புறம் அம்மாவும் அப்பாவும் எதுவும் சொன்னாங்களா? உன்ட்ட சொல்லலைன்னு தானே கோவமாக இருக்குது. எனக்கு புரியுது. உன்ட்ட சொல்லலான்னு தான் பார்த்தேன். சரி, உன்ட்ட சொன்னால் நீ வீட்டை சொல்லி கொடுத்துருவே. அப்புறம் ஒத்துக்க மாட்டா. அதனால தான்ப்பா. பரவாயில்ல சித்தி, நீங்கள் எதுக்கு என்கிட்ட சொல்லணும்? என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அவள் என்ன எனக்கு கூட பிறந்த தங்கச்சியா இல்லை நான் கூட பிறந்த அண்ணனா? இல்லை இல்லை, நான் பெரியம்மா பையன் தானே. அதனால ஒன்றும் இல்லை. இல்லைப்பா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. உன்ட்ட சொல்லலான்னு தான் பார்த்தேன். சரி, எல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம். உன் தங்கச்சி கல்யாணத்தை உன்ட்ட சொல்லாமலப்பா பண்ணுவேன். நீ எதுவும் நினச்சிக்காத. நீ அப்போவே நினச்சி நீ ஏதாச்சும் நினச்சிருந்தா சண்டை போடுவேன். சண்டை போட்டுனா கூட என் மனசு ஆறி இருக்கும். எதுவும் பேசாமல் இருக்கியா? அதாப்பா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பவிட்ட சொல்லி நீ தான் புரிய வைக்கணும். நான் பேசி புரிய வைக்கிறதா? நான் எப்படி பேசி புரிய வைக்க முடியும்? அதெல்லாம் நான் பண்ண முடியாது. நீங்கள் என்ன எல்லாத்தையும் கேட்டால் பண்ணுறிய? உங்கள் இஷ்டத்துக்கு தானே பண்ணுறிய. அதனால் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. எனக்கிட்டலாம் கேட்கணும் கூட அவசியம் இல்லைப்பா. வீட்டை ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. அவளுக்கும் மனசில் ஆசை இருக்கும்ல. அவள் என்ன நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிற சின்ன பிள்ளைன்னு நினச்சிய? பெரிய பொண்ணு தானே. அவளும் சில கனவுலாம் வச்சுருப்பாள்ல. உங்களுக்கு எங்கே புரிய போகுது? உங்களை நான் என்னென்னமோ நினச்சி எங்கள் அம்மாவோட நீங்கள் தான் நல்லவங்க. உங்களை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? எங்கள் அம்மாவோட பிடிக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் நீங்கள் எப்படி பண்ணுவீன்னு நான் நினைக்க கூட பார்க்கல சித்தி. என்ன தம்பி நீனு இப்படி சொல்கிற? உன்னை நம்பிதாப்பா இருக்கேன். நீ சொன்னாதான் பவி ஒத்துக்குவா. நான் சொன்னா கூட ஏதாச்சும் முரண்டு பிடிப்பா. இல்லை சித்தி, வேணாம், நீங்களே பேசுவீங்க. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்லாமல் இருந்ததே பெரிய இதாக போச்சு. இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு தெரியுமா? அப்பா சொல்லும் போதே ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை. இல்லை என்கிட்ட கேட்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லை. இல்லை நீங்கள் பெற்றிருந்த பிள்ளையா இருந்தால் அப்படி பண்ணியிருப்பீங்களா? என்ன சிவா இப்படி சொல்கிற? நீனும் என் பிள்ளை மாதிரி தானே. சித்தி, நான் உங்களுக்கு புள்ள மாதிரி தான். ஆனால் புள்ள இல்லை. இல்லை உங்கள் மயனாக இருந்தால், பவிக்கு கூட பிறந்த அண்ணனாக இருந்தால் கேட்காம இந்த மாதிரி நீங்கள் செய்ய முடியுமா? செஞ்சதாக தான் அவன் சும்மா விடுவானா? இல்லை இல்லை, நான் அப்படி இல்லை. இல்லை எதாக இருந்தாலும் கூட பிறந்தவங்க பங்காளி வீடு அந்த மாதிரி தானே வரும். நீங்கள் விடுங்க, நான் எதுவும் பேச விரும்பலை. என்னப்பா தம்பி இப்படி பிரித்து பேசுகிறேன்? அந்த மாதிரி பிரித்து பார்த்ததே இல்லைப்பா. நீ வேற பவி வேற அப்படின்னு நான் பார்த்ததே இல்லைப்பா. ஏதோ சொல்லாமல் செஞ்சுட்டேன். அதுக்காக இந்த அம்மா மேலே எப்படியா கோவப்படுவேன்? ப்ளீஸ்ப்பா புரிஞ்சுக்கப்பா என்னோட நிலைமையை. நல்ல சம்மந்தமாக இருந்துச்சு. அதனால தான்ப்பா என் நிலைமையை புரிஞ்சுக்கவே. என்னாலாம் ரொம்ப செலவு பண்ணிலாம் கட்டி கொடுக்க முடியுமா? நல்ல குடும்பம் எதுவுமே வேணான்னு சொல்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் இதாகுமா? அவளும் நல்லா இருப்பாப்பா. எல்லாருமே நல்ல குடும்பத்தில். அதனால தான்ப்பா. என்கிட்ட மட்டும் இவ்வளோ பேசுறீல்ல, அப்போ பவிக்கிட்ட நீங்களே பேசுறீங்க. இதை பற்றி நான் அவள்கிட்ட பேசவே இல்லை. எனக்கு தெரியும். இருந்தாலும் அவள்கிட்ட நான் வெளியில் சொல்லவே இல்லை. நான் பேசிடுவேன். இருந்தாலும் அவள் ஒரு மாதிரி பேசுவா. அப்புறம் அதோட என்கிட்ட பேச மாட்டாளோன்னு பயமாக இருக்குது. எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவள் ஒத்துக்கலைன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? நீ பேசினீன்னா அவள் கண்டிப்பாக ஒத்துக்குவா. நீ தப்பா சொல்லணும். உன்னை நம்பி தான் இருக்கேன். உன்ட்டே நான் ஃபோன் பண்ணி பேசலான்னு இருந்தேன். நல்ல வேளை வந்துட்டேன். வந்தாலும் வீட்டுக்கு கூட வரல. ஆனால் நீ மனசுலேயே வச்சுக்கிட்டு இருக்க. இந்த அம்மாவை மன்னிக்க மாட்டியா? இல்லை சித்தி, மன்னிக்கிறதுக்கு நான் யார்? நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளுலாம் இல்லை. விடுங்க, பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் பவிட்ட நான் பேச மாட்டேன், அது மட்டும் உறுதி. நீங்களே பேசுவீங்க. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அவள் என்கிட்ட ஹெல்ப்புன்னு கேட்டால் கண்டிப்பாக நான் அவளுக்கு தான் உதவி செய்வேன். உங்களுக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன். அவளுக்கு பிடிக்கலைன்னா அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதை நான் சொல்லிட்டேன். அப்புறம் அது நின்று வச்சு இது நின்று வச்சுன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இல்லை தம்பி, நீ தானே இப்படி புரிய வைக்கணும். நான் சொன்னேன் எடக்கு மடக்கா பேசுவேன். நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல. தப்பு பண்ணிவிட்டு உன்ட்ட சொல்லியிருக்கணும். ஒரு வார்த்தையாச்சும் உன்ட்ட சொல்லியிருக்கணும். யார்கிட்ட சொல்கிறேன்னா இல்லையே, உன்ட்ட சொல்லியிருக்கணும். அண்ணங்கிற முறையில் நான் பண்ணதான் தப்பு. ப்ளீஸ் தம்பியா, அம்மா மன்னிச்சிருடா. சரிங்க சித்தி, பரவாயில்ல, விடுங்க. ஆனால் அதுக்காண்டி பவிட்டெல்லாம் என்னை பேச சொல்லாதீங்க. நான் பேச மாட்டேன். சரி, நான் கிளம்பட்டுமா? நம்ம மதியமே கிளம்பணும். அவசர வெளியே பேங்கில் ஒரு இதுக்காக வந்தேன். அது முடிஞ்சிருச்சு. நான் கிளம்புறேன். நான் அம்மா மேலே ஒன்றும் கோவம் இல்லையே. அப்படிலாம் ஒன்றும் கோவம் இல்லை சித்தி. சின்ன வருத்தம் தான் உங்கள் மேலே, சொல்லாமல் இது பண்ணிட்டீங்களேன்னு. மற்றபடிலாம் கோவம் இல்லை. இருந்தாலும் அந்த வருத்தம் எனக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். மாறவே மாறாது. சரி, நீங்கள் கடைக்கு போயிட்டு பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. அப்புறம் காசு ஏதாச்சும் தேவைப்படுச்சுன்னு கேளுங்க, நான் தரேன். அப்பா அம்மா பட்ட போய் கேட்காதீங்க. அப்பா கூட கொடுப்பாரு. இருந்தாலும் அம்மா ஒரு மாதிரி பேசுவாங்க, எனக்கு தெரியும். நான் தங்கச்சிக்காக கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன். ஏதாச்சும் வேணுன்னா கேளுங்க. இல்லைன்னா விடுங்க, நானே ஏதாச்சும் கல்யாணத்தப்போ செஞ்சுக்கிறேன். அவள் கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறாலோ தெரியல, அது வேறு விஷயம். ஒத்துக்கினான்னா நான் செய்வேன். இல்லைன்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். என்ன தம்பி பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டேன். ஒத்துக்கிறாலும் ஒத்துக்கலையே, நீ தப்பா ஒத்துக்க வைக்கணும். அது உன் கடமை தானே. சரிங்க சித்தி, பார்க்கலாம். அப்போதைக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து பார்க்கலாம். சரி, நான் கிளம்புறேன். நீங்கள் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. இல்லைன்னா நான் வந்து கடைக்கு விட்டுட்டு அப்புறமா ட்ராப் பண்ணட்டுமா? இல்லைப்பா,
கொஞ்சம் லேட் ஆகும், நானே போய்க்கிறேன், நீ பார்த்து கிளம்பு. போயிட்டு ஃபோன் பண்ணு சரியா? பவியை கேட்டேன்னு சொல்லு. சரி சித்தி, நான் பார்த்து பத்திரமா போய்க்கிறேன். நீங்கள் முதல்ல பார்த்து பத்திரமா போங்க வெயிலுக்கு முன்னாடி. புள்ளதே மனசு ரொம்ப நோகடிச்சு போச்சு. நம்ம மேலேயும் தப்பு தான். தம்பிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும், சொல்லலான்னு தான் நினச்சேன். இருந்தாலும் இவன் பவிட்ட சொல்லி அவள் ஏதாச்சும் முரண்டு பிடிப்பான்னு சொல்லாமல் விட்டேன். அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு எனக்கு தெரியவே இல்லை. எவ்வளோ சங்கடப்பட்டு பேசுது. சரி, நான் என் மக வேற இவன் வேற நான் நினச்சேன். இருந்தாலும் அவன் அப்படி நினைக்க வச்சிருச்சே. ஏன்னா பவிக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா சொல்லாமல் செஞ்சிருந்தா சண்டை தானே வந்திருக்கும். அதே தானே அவனும் கேட்குறேன். அவன் கேட்டதுலேயும் தப்பு இல்லையே. அப்படி இருந்தும் காசு வேணா வாங்கிக்கிங்க, நான் பவிக்காக சேர்த்து வச்சுருக்கேன்னு சொல்லுது. அந்த மனசு இருக்கே, அது போதும். பவி தான் என்ன பண்ண போகிறாலோ தெரியல. சிவாவையும் பேசுகிறான்னு சொன்னால் அவனும் பேச மாட்டேங்கிறேன். இவனை வச்சு தான் பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு இதுவும் போச்சு. இனிமேல் நான் தான் பேசணுமா? எப்படி பேசுறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணணுமே. எப்படி இவளை சம்மதிக்க வைக்கிறது அப்படின்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. கடவுளே ஏதாச்சும் வழி காட்டணும். கடவுளே இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்துடணும்ப்பா. உங்கள் கோயிலுக்கு நான் நடந்தே வாரேன். அப்புறம் சொல்லுங்கள் தம்பி, இந்த அக்காயாவும் இப்போ தான் வந்துச்சாக்கும். தன்னால் ஒரு ஃபோன் கூட பண்ணல. இப்போ தான் வந்திருக்கி. அதுவும் இந்த பவியை காணோம். அவள் ஃபோன் பண்ணி தான் பேசினா. எங்கே அவளை காணோம், நீ மட்டும்தான் வந்திருக்க, தனியாக வர மாட்டியே? ஏன் நீ மட்டும் அப்படியே டெய்லி மணிக்கணக்காக எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறியாக்கும்? நீ முதல்ல ஃபோன் பண்ணியா? நானாச்சும் வேலை பார்க்குறேன்னு சரி, உனக்கு ஃபோன் பண்ணல, வேலை இருக்கோம்னு. நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, எதுக்கு ஃபோன் பண்ணலை? ஆமாடா, வீட்டில் சும்மா அப்படியே படுத்துக்கிட்டு தூங்குறேன். உங்கள் மாமாவும் உங்கள் அத்தையும் வந்து எனக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. சும்மா இருக்கோம் சொன்னீன்னு வச்சுக்கவே கடுப்பாயிருவேன் பார்த்துக்க. இல்லடி, வீட்டு வேலை பார்த்தாலும் மற்ற நேரம் ஃப்ரீயாக இருப்பில்ல, அப்போதைக்கு ஒரு ஃபோனு ஒரு மெசேஜ் பண்ணலாம்ல. பண்ண மாட்டேங்கிற. இப்போ நீ மட்டும் என்ன சொல்கிற? அப்போ எனக்கும் வேலை தானே இருக்கோ, அந்த அவசரத்தில் தான் பண்ணலை. அப்புறம் எப்படி இருக்காங்க நம்ம ஆள்? யார் மாமாவா? அவர் ஆஃபீஸ் போயிட்டாருடா. ஓ வீட்டுக்காரர் யாருமா கேட்டது? அவர் எப்படி தான் எனக்கு என்னம்மா. என் மருமையனோ மருமகளோ எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அது சரிடா, பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்போவே பாசம் பொங்குதாக்கும். இருக்கிறவங்கள கேட்க மாட்டேங்கிற, வயிற்றுக்குள்ள உள்ளவங்கள கேட்குற. ஆமாம், அதானே இனிமேல் என்னோட செல்லக்குட்டி. ஓ, அப்போ உங்கள் செல்லக்குட்டியை பார்க்க வந்திருக்க, ஒன்றுமே வாங்காமல் வெறுங்கையை வீசிக்கிட்டு வந்திருக்க. இதே லட்சணமா? நீனா ஒரு தாய் மாமானா ஒரு பழம் இதுக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு இப்படி பண்ணுற? யார் சொன்னது நான் வாங்கிட்டு வரலன்னு? அதெல்லாம் நான் வாங்கிட்டு வருவாமல் வருவேன்னா? என் தம்பியை பற்றி என்ன நினச்சிக்கிருக்கேன்? முன்னாடியாச்சும் பொறுப்பு இல்லாமல் இருந்தேன். இப்போ தாய் மாமாங்கிற ஒரு பொறுப்பு வந்துருச்சு. அந்த பொறுப்பை நான் காப்பாற்ற வேணா? இந்தா, இது என்னோட செல்லக்குட்டி கண்டி. டே, எனக்கு பழமே பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும். எதுக்குடா என்னை பார்க்க வரும்போது பழம் வாங்கிட்டு வர? அந்த காரச்சவு, முறுக்கு, மிச்சரு அந்த மாதிரி வாங்கிட்டு வர. நொறுக்கி தின்னானே எனக்கு பிடிக்கும். அதான்டா பிடிக்கும். ஏன்டா இதை பிடிச்சி வாங்கிட்டு வர? இதெல்லாம் நான் திங்கவே மாட்டேன். வாங்கிட்டு வந்ததெல்லாம் அந்த அப்படியே கிடக்கு. போடாங்கிட்டு நீனு இதையே வாங்கிட்டு வர. எப்போ பார்த்தாலும் அம்மாவும் இதை வாங்கி வந்து கொடுத்தாங்க. அதுக்கு என்ன மேடம் பண்ணுறது? மேடம் இப்போ என்ன முன்னாடி இருந்த மாதிரி இருக்கீங்களா? இப்போ வேறு மாதிரி இல்லை. இனிமேல் நீங்கள் இதையும் சாப்பிட்டு ஆகணும். வேறு வழியே இல்லை. உனக்காண்டி இல்லை, என் மருமகனும் மருமகளோ காண்டி. அதுக்கு பிறக்கிற வரைக்கும் நீ இதையும் சாப்பிட்டே ஆகணும். போடாங்கிட்டு வீட்டில் தான் இப்படி சொல்கிறான்னு பார்த்தா நீ அதுக்கு மேலே இருக்க. ஆமாம், எங்கே உங்கள் மாமியாரெலாம் யாரையுமே காணோம். உங்கள் மாமியார் இப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்களா? இப்போ உன்னை எதுவும் வேலை செய்ய சொல்கிறாங்களா? வேலை செய்ய சொன்னால் சொல்லு, 2 கழட்டி விட்டு போகிறேன். அப்படிலாம் இல்லைடா, முன்னாடி தான் திட்டிக்கிட்டே இருந்தாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து என்னை ஒரு வேலை பார்க்க விடுறாங்கல்ல தெரியுமா? என் உடம்ப பார்த்தா உனக்கே தெரிஞ்சுக்கல. முன்னாடியை விட ஒரு சொத்து இப்போ கூட்டிட்டேன்ல. ஆமாம், முன்னாடி மட்டும் அப்படியே ஒட்டடை குச்சி மாட்டம் இருந்தியாக்கும். முன்னாடியே நீ குண்டா தானே இருப்ப. நீ விடாத ரீலு. நிச்சயமா தான்டா, நீ அம்மாட்ட வேணா கேட்டு பாருவே இப்போ எப்படி பேசுகிறாங்க பழகுறாங்க அப்படின்னு. அதெல்லாம் அப்படி தான்டா, பேரப்பிள்ளை வந்தால் எல்லாருமே மாறிடுவாங்கடா. உனக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிலாம் பிறந்தா உனக்கும் தெரியும். அம்மா பவி எப்படி இருக்கான்னு 2 மாதத்துல கல்யாண பொண்ணு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நானும் கேட்போம் தான் பார்த்தேன். ஏதோ ஒரு யாகத்தில் மறந்துட்டேன். மறுபடியும் ஃபோன் அடித்து கேட்கணும்டா. ஃபோட்டோ கூட எனக்கு அனுப்பலை. நீ ஏன்டி அந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்க? கல்யாணம் வச்சிருக்கிறது பவிக்கே தெரியாது தெரியுமா? நீ வாட்டுக்கு எதுவும் உளறி வச்சிடாத. நல்ல வேறு ஃபோன் பண்ணி கேட்கல. இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ வாச்சும் வாயை திறந்து சொன்னியே. நான் போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணியிருந்தேன்னா அவளைதான் தாம் தக்க தையத்தக்கான்னு குதிச்சிருவா. அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதே தெரியாது. எல்லாம் இந்த சித்தி பார்க்குற வேலை தான். இப்போ கூட நம்ம ஒழுங்காக மூஞ்சி கொடுத்து பேசலை. ஏன்டா பவிட்ட சொல்லாமல் எதுக்கு இப்படி பண்ணுறாங்க? பவி யாரையும் லவ் பண்ணுறாளா? அதனால சித்தி இப்படி பண்ணுறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவள் கல்யாணம் வேணாம் சொல்லிக்கிட்டு இருக்காள். அதனால நல்ல இடமா வந்துருச்சான். எதுவும் வேணாம்னு சொல்லிட்டாங்களாம். அதனால தான் தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு பார்த்து சித்தி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு சுத்தமாக தெரியாது. அதுவும் 2 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. அவள்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சித்தி ஏதாச்சும் பண்ணட்டும், ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணட்டும். அவள் என்கிட்ட வந்து நிற்கும் போது பார்த்துக்கலாம். நீ வாட்டுக்கு அதுக்கு முன்னாடி எதுவும் வாய் உளறியாது, சரியா? நல்ல வேலை இப்போ ஆச்சுன்னு சொன்னிய. முன்னாடியே என்ன சொல்லக்கூடாதாடா? நான் ஃபோட்டோ கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நல்ல வேலை இப்போ ஆச்சுன்னு சொன்னேன். இல்லைன்னு வச்சுக்கவே நான் ஃபோட்டோ கேட்டு என்னையை ஃபஸ்ட்டு கதம் ஆக்கியிருப்பா. சரி, உனக்கு மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு என்ன செய்யட்டும்?
நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். நான் கிளம்பணும் ஊருக்கு. சரி போகும்போது பார்த்துட்டு போயிடும். நான் ஊருக்கு வந்து தெரிஞ்சால் நான் வராமல் போனேன்னா அவ்வளோதான், நீ என்னை கொண்டே விடுவேன்னு தெரியும். அதையும் ஒரு எட்டு இப்படி வந்துட்டு போகலான்னு பண்ணி அம்மா உனக்கு பூ வாங்கிட்டு போக சொன்னாங்க. நான் மறந்தே போயிட்டேன். சரி சரி விடு. அப்புறம் ஆஃபீஸ்லாம் போகிற, யாரையும் கரெக்ட் பண்ணிட்டியே என்ன? உன் மூஞ்சியே சரியில்லையே, ஆள்லாம் நல்லா ஸ்டைலாக மாறிட்டியேடா. அதெல்லாம் ஒன்று சொல்ல முடியாது, அதெல்லாம் என்னோட பர்சனல். எப்போ நேரம் வருதோ அப்போ ஒன்று சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் பவிக்கிட்டனா சொல்லுவியே, என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? என்னதான் இருந்தாலும் என் கூட பிறந்த அக்கா, என்னைய விட உனக்கு பவியை தானடா பிடிக்கும். ஆமாம், உன்னை விட எனக்கு பவியை தான் பிடிக்கும். அதே எல்லாருக்குமே தெரியுமே. ஏண்டா ஒரு பேச்சுக்காச்சும் நேராக கேட்குறனே, பவியெல்லாம் பிடிக்கல, உன்னைய தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதாடா? அப்படிலாம் நான் போய் சொல்ல மாட்டேன். உன்னை விட ஒரு படங்கு மேலே எனக்கு பவியை தான் பிடிக்கும். அது எல்லாருக்குமே தெரியும், உனக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு நீ சும்மா கேட்டுக்கிட்டு இருக்க? இருடா, என் புள்ள வெளியில் வரட்டும், வந்ததுக்கப்புறம் கம்பு எடுத்து கொடுத்து உன்னை அடிக்க விடுறேன். என் மருமக பிள்ளைலாம் என்னை அடிக்காதே தெரியுமா? மாமா மாமான்னு என்னை வந்து தாங்குங்க. அதுகளுக்கு நான் ஏதாச்சும் வாங்கி கொடுத்தே கரெக்ட் பண்ணுவேன். நீ போ, நீ வேலையை பாரு போ. சரி இரு, நான் ஏதாச்சும் செய்கிறேன். சிக்கன் பிரியாணி செய்யட்டுமா? உனக்கு பிடிக்கும்ல? பிடிக்கும் தான், சாப்பிட்லாம் தான். ஆனால் ட்ராவல் டைமில் அது பாட்டுக்கு அது வேலையை ஆற காமிச்சு விட்டுருச்சுன்னா வச்சுக்கவே நம்மளால் முடியாதுப்பா. இன்னொரு நாள் வரும்போது சாப்பிட்லாம். கல்யாணம் வேறு வச்சுருக்காங்கல்ல, எப்படியும் இன்னும் 2 மாதத்தில் வரத்தானே வேணும். 2 மாதம் இல்லை, 1.5 மாதத்தில் வந்துடுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி இருடா, அத்தை வந்தோன்னாச்சும் போகலாம். வந்தோன்னு போகிற, யாரையும் பார்க்காம. உங்கள் அத்தை ஊரு கதை உலகத்து கதை எல்லாம் பேசிட்டு வருவாங்க. அது வரைக்கும் நான் இங்கே உட்காந்தே இருக்கணுமாக்கா உங்களை பார்க்குறதுக்கு. போவி அங்கிட்டு எனக்கு டைம் ஆயிடுச்சு, உடனே பார்க்கலான்னே வந்தேனா. சரி போ, நீ ரொம்பதே பண்ணுவேன். சரி சரி, கோச்சிக்காத, இன்னொரு நாள் வாரேண்ணா சரியா? அப்போதைக்கு சிக்கன் பிரியாணி நானே செஞ்சு தரேன், எல்லாரும் சாப்பிட்லாம். சரிடா, நீ பார்த்து பத்திரமா போ. கூட ஃபோன் பண்ணு சரியா? பவிக்கிட்ட என்ன ஏதுன்னு நீனா பார்த்து எடுத்து சொல்லு. பாவம் தானே சித்தியும், அவங்க மேலே கோச்சிக்காத. இல்லை இல்லை, அப்பெல்லாம் நான் கோச்சிக்கல. எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அப்போ நான் லவ் பண்ணுறேன்னு கேட்டேன், அதுக்கு பதிலே சொல்லலை, அப்படியே பேச்சை மாற்றிட்டேன். சொல்கிறேன் எல்லாத்தையும் சாவகாசமாக சொல்லி முதல்ல பவி கல்யாணம் முடியட்டும். அதுக்கப்புறம் என் லவ்வுக்கே நீ தானே ஹெல்ப் பண்ணணும். ஒன்று தான் வந்து ஐடியா கேட்பேன். உங்களுக்கு பிடிக்கிறது மட்டும் பவியை தான் பிடிக்குமா? ஆனால் லவ்க்கு ஹெல்ப் பண்ணி அடி வாங்குறது மட்டும் நாங்கள் அடி வாங்கணும். நல்ல வெந்தாண்டா நீ. என்ன பண்ணுறது, நீ முன்னாடியே பிறந்துட்டியா, உனக்கு அடி வாங்க கொஞ்சம் தெம்பு இருக்கும்ல. இப்போதைக்கு அடி வாங்க முடியாது. பவி கல்யாணம் முடியட்டும், குழந்தையெல்லாம் பிறக்கட்டும், அதுக்கப்புறம் தான். அது வரைக்கும் வெயிட் பண்ணு சரியா? சரி நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு. பேசிக்கிட்டே இருந்தால் நான் வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன். மாமா வந்தோன்னு சொல்லிடு. சரி, நீ பார்த்து போயிட்டு வா. என்ன மேடம் ஒரே கவலையாகவே இருக்கிய போல, என்ன யோசனையிலே இருக்கிய? ஏன்டி என்னன்னு உனக்கு தெரியாதா? தெரியாத மாதிரி அப்படியே கேட்ப போல. என்ன உங்கள் அண்ணன் என்னன்னு கேட்டுட்டு வர சொன்னாராக்கும்? எங்கள் அண்ணன்லாம் ஒன்று கேட்டுட்டு வர சொல்லலை, நானாக தான் கேட்டேன். நான் உன்னை இப்போ என்னென்ன அதை பற்றி ஏதாச்சும் முடிவு எடுத்திருக்கேன்னு கேட்குறேன். என்ன சோகமாக உட்காந்துருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு என்ன எங்கள் அண்ணன் கேட்டு வர சொன்னான்னு கேட்குறேன். உங்கள் 2 பேருக்கு நடுவில் நான் வர மாட்டேன். நம்ம 2 பேரும் எப்பவும் போல இருக்கலாம். சாரி பிரீத்தி, நீ எதுவும் அதை பற்றி தான் பேச வந்திருக்கேன்னு நினச்சி பேசிட்டேன். சாரி. உன்னோட சாரி பூரி அது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் கொண்டு போடு. நான் முன்னாடியே உன்னை சொல்லிட்டேன், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இந்த லவ்வை கொண்டு வராதுன்னு. லவ் இப்போ தானே பண்ணுறேன், நம்ம ஃப்ரெண்டு எத்தனை வருஷமாக பழகுறோம். அதனால் நான் அதை பற்றி உன்னை பேசவே விரும்பலை. அது உன்னோட இஷ்டம், உன்னோட வாழ்க்கை. நீ முடிவெடுக்கிறது, அதில் நான் தலையிட மாட்டேன். இல்லை பிரீத்தி, எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரில. ஒரு பக்கம் சரின்னு தோணுது, பிரவீன் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு தோணுது. இன்னொரு பக்கம் அம்மா பாவம் அந்த மாதிரியும் தோணுது. 2 பக்கமாக இருக்குது. எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. அதையும் உன்னை கேட்கலாமான்னு பார்த்தா நீ இப்படி சொல்கிற. தயவு செஞ்சு பவி, இந்த விஷயத்தில் மட்டும் என்கிட்ட கேட்கவே கேட்காத. இது உன்னோட ஒப்பீனியன், உன்னோட விருப்பம். நாளைக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நீந்தே இந்த மாதிரி பண்ண சொன்னேன் அப்படின்னு என்னை சொல்லக்கூடாது சரியா? அதோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும். அதனால் அதுக்கு நடுவில் நான் வரவே மாட்டேன். எதாக இருந்தாலும் உன்னோட தான், நல்லதோ கெட்டதோ நீனே முடிவெடுத்துக்க. என்னடி எங்கள் அண்ணன் மாதிரியே சொல்கிறேன்? எங்கள் அண்ணன் அதே தாண்டி சொன்னேன், அதே மாதிரி தான் நீனு சொல்கிறேன். எங்கள் அண்ணன் எப்படி சொல்ல சொன்னானா? உங்கள் அண்ணெல்லாம் அப்படி சொல்லலை, நானாக தான் சொல்கிறேன். உன் லவ்வுக்குள்ளே நான் வர விரும்பலை பவி. நம்ம ஃப்ரெண்டாகவே இருப்போம் எப்போவுமே, அதான் நல்லது. அதுக்குள்ளே நான் வந்தேன்னு வச்சுக்கவே அது வேறு மாதிரி பிரச்சனை ஆயிடும். அதனால் நான் அதை வர விரும்பலை. வேறு யாராச்சும் இருந்தால் கூட நான் ஒப்பீனியன் சொல்லலாம், எங்கள் அண்ணன். அதனால் நான் சொல்ல விரும்பலை. நீ உன் இஷ்டப்படி பண்ணு. சரி, நான் கேண்டீன் போகிறேன், நீ வரியா? அதை கேட்கலான்னு வந்தேன். நீ அதுக்குள்ளே வேறு யாரோ பேச்சை மாற்றிட்டேன். இல்லடி, கேண்டீன் வரல, எனக்கு மூடு இல்லை, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. நீ வேணா போயிட்டு வா. பிரவீனை பார்த்து என்ன வர சொல்கிறியா? நான் தேடி பார்த்தேன், காணி. ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை. அதனால தான் வர சொல்லு, கொஞ்சம் பேசணும்னு. நான் வரும்போது வெளில தானே உட்காந்துருந்தேன். சரி, நான் வர சொல்லிட்டு போகிறேன். உனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுமா? இல்லை, எனக்கு ஒன்றும் வேணாம். எனக்கு பசிக்கவும் இல்லை, சாப்பிட்ற மூடும் இல்லை. நீ போயிட்டு வா. சரி, ரொம்ப எதையும் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. எந்த முடிவாக இருந்தாலும் டக்குன்னு இரு. உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை எடு. யாரும் தப்பாக நினைப்பாலே அப்படின்னு உன் வாழ்க்கையை வீணாக்காத. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரிடி, நான் பார்த்துக்கிறேன். நீ பிரவீன் வர சொல்லு. சொல்லு பவி, கூப்பிட்டியா? பிரீத்தி சொன்னா என்ன விஷயம் சொல்லு. ஏன் பிரவீன் இப்போ அவாய்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிறேன்? நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறேன். எதுக்கு ஃபோனை எடுக்கலன்னு கேட்கறதுக்காகவே கூப்பிட்டியாக்கும். நான் கூட எதுவும் சொல்ல போறியாக்குன்னு நினச்சேன். சரி, என்ன முடிவு எடுத்திருக்க சொல்லு, நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இல்லை பிரவீன், எனக்கு அதான் கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன பண்ணுறேன்னே தெரியல. 2 பக்கமும் போகுது மனசு. கல்யாணம் பண்ணலான்னு தோணுது, வேணான்னு தோணுது. என்ன பண்ணுறேன்னே தெரியல. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். இதை கேட்குறதுக்கு தான் நீ என்னை கூப்பிட்டு கேட்கும். இன்னும் டைம் வேணும்னா எத்தனை? உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்குமா? எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்குமா? உனக்கு தானே உங்கள் வீட்டில் பொண்ணு பார்த்துருக்காங்க, எனக்கு பையன் பார்த்துருக்காங்க.
உனக்குன்னா எனக்கு ஆனோன்னு உனக்கும் ஆயிரும்ல, அதை சொன்னேன். எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருப்பியா நீனு? இல்லை பிரவீன், இன்னும் 2 நாளில் நான் சொல்லிடுறேன். சொல்லு சொல்லு, முடிவு நல்ல முடிவாக இருந்தால் சரி, இல்லைன்னா பார்த்துக்கலாம். என்ன பிரவீன் இப்படி பிடிக்காத மாதிரியே பேசுகிற? உன்னை பேசலாம் தானே ஆசையாக கூப்பிட்டு இப்படி பண்ணுற? நம்ம ஆசையாக பேசுகிறதும் ஆசை இல்லாமல் பேசுகிறதும் நீ எடுக்கிற முடிவில் தாம்மா இருக்குது. நீ என்ன இதுன்னு முடிவு எடுத்துகிட்டு சொல்லு. நீ இப்போவே கன்ஃபியூஷனாக இருக்க. நான் பேசலை, நான் கிளம்புறேன். இதுக்கு தான் கூப்பிட்டேன், இருந்திருந்தேன் நான் வந்திருக்கவே மாட்டேன். பிரவீன், எங்கேயாச்சும் வெளியில் கூட்டி போறியா? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. ப்ளீஸ் தான், எங்கேயாச்சும் போயிட்டு வரலாமா? கோயில் கூட்டி போறியா? இல்லை, எனக்கு கோயிலுக்கு வர்றதுக்கு மூடு இல்லை. இன்னொரு நாள் கூட்டிகிட்டு போகிறேன். நீ மனசு ஒரு மாதிரியா இருக்குன்னா ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. இல்லை, அங்கே போனால் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. அதனால தான் ரூமுக்கு போனாலும் தனியாக இருக்கணும். பிரீத்தியும் இல்லை. சரி, அப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களோட பிரீத்தி தான் இப்போ கேண்டீன் போகிறேன்னு சொன்னாலுமே நீ இதே வரலன்னு சொல்லிட்டேன். அவளோட கேண்டீன் போயிருக்க வேண்டியதானே. எனக்கு கோயிலுக்கு வர மூடு இல்லாமல் எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. நீ என்ன சொல்ல புரியும் அப்படின்னே பதன்னு இருக்குது. இந்த நிலைமையில நான் கோயிலுக்குலாம் வந்து நிம்மதியாக இருக்க மாட்டேன். வேணாம் விடு. ஏன் பிரவீன், ப்ளீஸ் பிரவீன், ஒரு தடவை வாங்கி. இல்லை பவி, இப்போவே எதுக்கு உன்னை அவாய்ட் பண்ண தெரியுமா? நீ என்ன சொல்ல போறியோ எது சொல்ல போறீன்னு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. நீ மட்டுக்கு நெகட்டிவாக சொல்லிட்டீன்னு வச்சுக்கவே நமக்குள்ளே சண்டை தான் வரும். அதனால தான் நீ நல்லா யோசி, அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம். சரி, அப்புறம் இஷ்டம். சரி, நீ போட்டு எதையும் குழப்பிக்காத. எதுவாக இருந்தாலும் ஒன்றோட முடிவு தான். நான் உன்னை கம்பல் பண்ணவே இல்லை. நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு வலி இருந்துட்டு தான் இருக்கும். உன்னை மிஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? உன்னை எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கே தெரியும். இருந்தாலும் நீ அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நான் கேட்டோடனே நீ ஓகே சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கவே நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் நீ யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 நாள் ஆச்சு. இன்னும் 2 நாள் டைம் வேணும்னு கேட்குறேன். இப்படி எத்தனை நாள் கடத்த போகிறேன்னே தெரில. இதுலேருந்தே தெரியல நீ எனக்கு முக்கியத்துவமே கொடுக்கலன்னு. அந்தளவுக்கு ஆயிட்டில்லண்ணா. நீ முக்கியம் தான் பிரவீன் எனக்கு. அதே மாதிரி எங்கள் அம்மாவும் முக்கியம் இல்லை. அவங்க இடத்துல இருந்து நான் யோசிச்சு பார்க்கணும்ல. உன் சைடு மட்டுமே நான் யோசிக்க முடியுமா? இப்போ எனக்கும் அப்படி தானே பவி. நீனும் முக்கியம், எங்கள் அம்மா அப்பாவும் முக்கியம். 2 பேரும் தான் முக்கியம். இருந்தாலும் இப்போதைக்கு எது முக்கியம்னு நான் யோசிச்சு தானே முடிவு எடுத்திருக்கேன். அந்த மாதிரி நீனும் எடுக்கலாம்ல. நான் நீ எடுக்க மாட்டேங்கிற. இல்லை பிரவீன், அண்ணன் வரட்டும், நான் அண்ணன்ட்ட பேசிட்டு சொல்கிறேன். உங்கள் அண்ணன்றதே நீ நேற்றே பேசிட்டியாமே. அப்புறம் மறுபடியும் என்ன பேச போகிற? எது பேசினாலும் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. உன் முடிவு தான். நீ எடுத்துகிட்டு முதல்ல எனக்கு 2 நாள்லாம் இல்லை, நாளைக்கு சொல்கிறேன். சரி பிரவீன், சொல்கிறேன். கடவுள் எதுக்குது இப்படி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரோ என்னைய தெரியவே இல்லை. கடவுளே, நாளைக்குள்ள நான் எப்படி சொல்ல முடியும்? இப்போவே எனக்கு 2 மனசாக இருக்குது. நாளைக்கு போனால் என்ன மனசு குழம்பும். ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்தாதான் தேவையில்ல. ஆனால் என்ன எடுக்குதுன்னு தெரியலையே. என்னம்மா சொல்கிற? நிஜமாக தான் சொல்கிறேன். அவனுக்கு வேலை கிடச்சிச்சு, அதை நேராக வந்து எனக்கிட்டே சொல்ல வேண்டியதானே. ஏன் உனக்கு சொல்லி அதுக்கப்புறம் எனக்கிட்ட வந்து இது ஒன்றும் சரியாக தெரியலையே, உண்மையாக இருக்குமோன்னு தெரியலையே. அவன் சரியான ஃப்ராடு பையமா. அவன் என்ன சொன்னாலும் நீ முதல்ல நம்பாத. என்னண்ணா தம்பி இந்த விஷயத்துலலாம் போய் சொல்ல போகிறாரா? நிஜமாவே வேலை தான் கிடச்சிருச்சான். அதையும் கல்யாணத்தை சீக்கிரம் எதுவும் வச்சுக்கலாமாண்ணா? யார் அவன் கேட்க சொன்னானாக்கும்? இல்லை கடையில் பார்த்தேன் வேலை கிடச்சிருக்குன்னு சொன்னாப்புல. அதையும் சீக்கிரமே போகிற மாதிரி இருக்கும். சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா 2 பேரும் போயிடுவாங்கல்ல. அதனால தான் தம்பி கல்யாணம் சீக்கிரம் வைங்கலாம் சொல்லலை, நானாக தான் சொல்கிறேன். வேலை கிடைச்சா நல்ல விஷயம்தான். என்கிட்ட சொல்லலையே, அதே எனக்கு சந்தேகமாக இருக்குது. சரி, வேலை கிடைச்சா என்ன நல்லதானே, வேலைக்கு போகல அதுக்கு போகல அப்படின்னு தானே ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ பற்றிய பொறுப்பு வந்துருச்சு. கல்யாணத்தை சீக்கிரம் வைக்கிறதுக்கு ஜோசியத்தை கேட்டுட்டு நான் சொல்கிறேன். அம்மா, நான் கடவுள் புண்ணியத்தில் ஏதோ வேலை வந்துருச்சு, வேலை இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்தோம். அதே எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. நீங்கள் இருக்கேன்னு எனக்கு கவலை இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கு சம்பாரிச்சா தானே அதுக்கு செலவுக்கு தண்ண முடியும். அதனால தான் சரி, நீங்கள் ஜோசியத்தை கேட்டுட்டு சொல்லுங்கள். இப்போ சீக்கிரம் வைக்கணும்னா வேலை நிறையா கிடைக்குமா? கல்யாணத்துக்கு இன்னும் 6 மாதம் கிடக்கணும். நம்ம வாட்டுக்கு மதப்பாக உட்காந்துட்டோம். நீ வேலை கடுக்கணும்னு ஆரம்பித்தா தானே தேவையில்ல. என்னண்ணா, நம்ம வீட்டு கல்யாணம் தானே, கூடவோ குறைச்சல நம்மளே பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் மண்டபம்லாம் பிடிக்க வேணாம். நம்ம வீட்டில் தான் நல்லா இடம்லாம் இருக்குல்ல. இங்கேயே கொட்டகையை போட்டு சாப்பாடு பந்திக்கு போட்டுடலாம். எல்லாம் தனித்தனியாக கொட்டகை போட்டலாம். சமைக்கிறதுக்கு தனியாக, பந்திக்கு தனியாக, எல்லாத்துக்கும் தனித்தனியாக போட்டுடலாம். மண்டபம் பிடிச்சா அதுக்கு தனியாக காசு, அப்புறம் சமையலுக்கு தனியாக காசு, அப்புறம் வேன் பிடிச்ச ஆளுகளை கூட்டிகிட்டு போகணும், அப்புறம் பாத்திரம் பண்ணோம், எல்லாத்துக்கும் காசு தானே. வீட்டில் வச்சா கரைச்சல் இல்லை. வீட்டிலே பாதி பாத்திரம் கிடக்கு சமைக்கிறதுக்கு. சரிம்மா, அது என்ன ஏதுன்னு பேசுவோம். நான் ஃபஸ்ட்டு முதல்ல ஜோசியத்தை கேட்குறேன். கேட்டுட்டு தானே முடிவு பண்ண முடியும். 4 நட்சத்திரம் பார்த்து தானே வைக்க முடியும். சும்மா பூதிப்படியாக நம்ம இஷ்டத்துக்கு நேரம் இருக்குங்கிறக்காக வைக்க முடியாதுல்ல. சரிண்ணா, அப்போ ஒரு இடத்த போயிட்டு வந்துடுவோமா? அவர் சும்மா எப்போ போனாலும் பார்க்க முடியாதுமா. அப்படி இருந்தாலும் கரைச்சல் இல்லையா? அவர் எங்கே போயிட்டாரோ என்னமோ, எங்கிட்டும் கோயிலுக்கு இதுக்கு போயிட்டாரோ என்னதில் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வரவான்னு கேட்டுட்டு தான் போகணும். கேட்டுட்டு நானே போயிட்டு வரேன். நீ வேலை இருந்தால் இரு, இல்லைன்னா வா. சும்மாவே அம்மா கத்தும். இப்போ சீக்கிரம் வைக்கிறதா தாம் தக்கன்னு குதிக்குமே. அம்மாட்ட சொல்லிட்டியா? இல்லை, நான் இன்னும் சொல்லலை. உன்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் சொல்லலாந்தே. நீ ஃபஸ்ட்டு சோசியத்தை கேட்டுட்டு எதாக இருந்தாலும் அப்புறம் எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். போனால் எல்லாத்தையும் சொல்லி தானே ஆகணும். சரி, நான் சாயங்காலமே கேட்டுட்டு அந்த பக்கம் தான் போவேன். அவர்கிட்ட போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். சரிண்ணா, ஜாதகம்லாம் இருக்குல்ல, இல்லை மறுபடியும் எடுத்து தரட்டுமா? இல்லை, நான் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கல, அதுவே இருக்குது. அதே காமிச்சு மறுபடியும் நான் அவர்கிட்ட கேட்டுட்டு என்ன ஏதுன்னு நான் ஃபோன் அடிக்கிறேன். இல்லைன்னா வீட்டுக்கு வரேன். நீ அம்மாட்ட மட்டும் நைஸ் நாப்பில் காதில் போட்டு வை, சரியா?
சரிண்ணே நான் போட்டு வைக்கிறேன். அம்மா என்ன வேலை வெட்டி பார்க்கலனே திட்டிட்டு கிடந்துச்சு. இப்போதான் வேலை கிடச்சிருச்சுல, அதை சொன்னால் அம்மா ஒன்றும் சொல்லாது. சரி ஒன்றும் சொல்லலைன்னா சரி. சரி நான் போகிறேன். அப்புறம் ரவி தம்பியை திட்டிக்கிட்டே இருக்காது. எப்போ பார்த்தாலும் மாப்பிள்ளை இப்போதான் வேலை கிடச்சிருச்சுல, அவருக்கு பொறுப்பு வந்துருச்சு, நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. இல்லை நான் ஒன்றும் சொல்லலை, நீ கிளம்பு. சரிண்ணா நான் கிளம்புறேன். நீ மறந்துடாத, கேட்டுட்டு சொல்லு.